உன்னை நம்பி தீபாவளி பண்ணிட்டு தானே கட்டின. தீபாவளி முடிஞ்சு 10 நாள் ஆகுது. இன்னும் நீ பொருள் தரல. நீ தர நாளைக்கு தரேன்ற. என்னைக்கு தான் தருவா? ராத்திரி போ. என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. ராத்திரி போய் என்ன அடியோத்தனமா அடிச்சாரு. நீ என்னைக்கு தான் தருவேன்னு நினைச்சு நிக்கிறான் சொல்ல. நான் இன்னைக்கு பொருள் கொடுத்தா நான் இடையே போவான். நீ அப்பதான் தரேன்னு பாக்குறான். ஒரு நாயை நம்பி ஏமாந்துட்டம்மா. 5 சீட்டு பூர்த்தி கொடுத்தா ஒரு சீட்டு வேணாமான்னு சொன்னாமா. அதை நம்பி ஏமாந்துட்டம்மா. 10 நாள்ல கூட்டு வரம்மா. வயசு பொண்ணு வச்சுக்கிறேன். அசிங்க பத்தாதம்மா. என்னப்பா? என்னக்கா ஏதோ சோகமாக்குற? என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இவங்க யாரு புதுசாக்குறாங்க? அவ சும்மா வந்துக்கிறாங்கப்பா. அப்படியா? சரி, ஒரு சந்தோஷமான விஷயம். இவரு என்னோட நண்பரு. நாங்க இந்த வருஷம் தீபாவளி பண்டு ஒண்ணு பிடிக்கானுக்கிறோம். ஒரு என்னன்னாக்கா நீங்க ஒரு 15 சீட்டு புடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு ஃப்ரீயா நாங்க கொடுக்குறோம். பொருள் நிறைய கொடுத்துருவோம். நாங்க மனுக்கு நோவா மாதிரி கொடுத்துருவோம் நாங்க. ஆமா, அதனால எந்த குறையும் இருக்காது. ஆளை பார்த்தாலும் தெரியவா டிக்டாக் இருக்காரு சூப்பரா. சரிங்களா? எந்த குறையும் இருக்காது. ஓகேவா? கண்டிப்பா வரம்பா ஏற்பா. நான் சொன்னேன்ல தொடப்ப கட்டையில இருக்கு.